வணக்கம். இன்றைய ராசி பலன் 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடம் விசுவாசு. மாசி 24. திதி பஞ்சமி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. நண்பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. குளிகை மாலை 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. சூரிய உதயம் காலை 6:26. கும்ப லக்னம். சூலம் மேற்கு. மேஷம். சுப காரியங்களுக்கான எண்ணங்களில் வெற்றி கிடைக்கும். வணிகம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளால் ஒத்துழைப்பு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் பயண வாய்ப்புகள் ஈடேறும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். பக்தி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி வெற்றி கிடைக்கும். பரணி ஒத்துழைப்பு கிடைக்கும். கிருத்திகை அறிமுகங்கள் ஏற்படும். ரிஷபம். எந்த ஒரு செயலிலும் பொறுமையை கடைபிடிக்கவும். நினைவாற்றலில் இருந்து வந்த மந்த தன்மைகள் விலகும். கொடுக்கல் வாங்கலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. இனம் புரியாத சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும். எதையும் சமாளிக்க முடியும் என்ற மனப்பக்குவம் மனதில் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். அசதி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை பொறுமை வேண்டும். ரோகிணி சிந்தித்து செயல்படவும். மிருக சீரிசம் புரிதல் உண்டாகும். மிதுனம். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பிள்ளைகளின் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். தேவைகளை அறிந்து நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் அமையும். மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் உருவாகும். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். மிருக சீரிசம் சிந்தனைகள் மேம்படும். திருவாதிரை முடிவுகள் உண்டாகும். புனர்பூசம் அறிமுகங்கள் கிடைக்கும். கடகம். புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் காலதாமதங்கள் உண்டாகும். தாய் மாமன் வழியில் அனுசரித்து செயல்படவும். நேர்மை வெளிப்படும் நாள். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் ஆதாயம் உண்டாகும். பூசம் குழப்பங்கள் நீங்கும். ஆயில்யம் அனுசரித்து செல்லவும். சிம்மம். பிள்ளைகள் தொழிலில் உதவிகரமாக இருப்பார்கள். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தனவரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளால் அனுகூலம் உண்டாகும். மேன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம் தீர்வு கிடைக்கும். பூரம் கையிருப்புகள் அதிகரிக்கும். உத்திரம் அனுகூலம் உண்டாகும். கன்னி. வாத திறமையினால் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சேமிப்புக்கான வரவுகள் மேம்படும். குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள். உத்தியோக பணிகளில் துரிதங்கள் ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். கணிதம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும் நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் வரவுகள் மேம்படும். அஸ்தம் துரிதம் ஏற்படும். சித்திரை முன்னேற்றம் ஏற்படும். துலாம். பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் நன்மதிப்புகள் ஏற்படும். புதுவிதமான ஆடைகள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். செலவுகளை குறைப்பது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். அலைச்சல் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் சந்தன வெள்ளை நிறம். சித்திரை மதிப்புகள் ஏற்படும். சுவாதி ஆதரவான நாள். விசாகம் அனுசரித்து செல்லவும். விருச்சகம்.
எண்ணிய பணிகளில் செய்து முடிப்பதில் கால தாமதங்கள் உண்டாகும். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். வெளியுலக அனுபவம் மூலம் மாற்றங்கள் உருவாகும். சேவை பணிகளில் புதிய ஆதரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நெருக்கடிகள் அவ்வப்போது தோன்றி மறையும். வர்த்தக பணிகளில் பொறுமை காக்கவும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் மயில் நீல நிறம். விஷாகம் தாமதம் உண்டாகும். அனுஷம் ஆதரவுகள் கிடைக்கும். கேட்டை பொறுமை வேண்டும். தனுசு வாழ்க்கை துணையுடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயங்கள் உருவாகும். பாக பிரிவினையில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். கால்நடை சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். சகோதரர் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். யோகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. மூலம் உதவிகள் கிடைக்கும். போராடம் தாமதங்கள் குறையும். உத்திராடம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மகரம் பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். உறவினர்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான எண்ணல்கள் குறையும். அரசு பணிகளில் உள்ள இழுபறியான சூழல்கள் மறையும். பயணங்களால் புத்துணர்ச்சியான சூழல் உருவாகும். கால்நடை பணிகளில் லாபங்கள் மேம்படும். மாற்றம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் நிறம். உத்திராடம் நம்பிக்கை பிறக்கும். திருவோணம் இன்னல்கள் குறையும். அவிட்டம் லாபங்கள் மேம்படும். கும்பம் நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். வேலையாட்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது. பிற மொழி பேசும் மக்களிடம் கவனம் வேண்டும். புதிய முடிவுகளில் விவேகத்துடன் செயல்படவும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும். ஆதரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை. அவிட்டம் புரிதல் ஏற்படும். சதயம் கவனம் வேண்டும். பூரட்டாதி அலைச்சல்கள் ஏற்படும். மீனம் உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சேவை துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் மேம்படும். கல்வி பணிகளில் ஆர்வமின்மை அதிகரிக்கும். மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள். விருந்தினரின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். விவசாய பணிகளில் கவனம் வேண்டும். பயணங்களால் புத்துணர்ச்சியான சூழல் அமையும். அன்பு வெளிப்படும் நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி வேறுபாடுகள் குறையும். உத்திரட்டாதி ஆர்வமின்மை உண்டாகும். ரேவதி கவனம் வேண்டும். நன்றி.